Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Finally, எங்க போனாலும் யாரை கேட்டாலும் இந்த அப்டேட் இருக்கா, நீ அதுல இருக்கீங்களா, அவர் இதுல இருக்காரான்னு கேட்டு அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு தெரிஞ்சும் கூட இன்னைக்கு நாள் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 58 மணி நேரம் ஓடின மாதிரி இருந்தது. எதனாலனா A lion is always a lion. எப்படா அந்த 5 மணி ஆகும், அந்த ட்ரெய்லர் வரும், அந்த லிங்க் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஜோன்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 1000 தான் வேலைகள் இருந்தாலும் டைம் ஆச்சு பாக்குறதுக்கு காரணம் கோட் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம், அப்டேட்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம அதை பத்தி பெருசா பேசணும்னு அவசியம் இல்லை. பட் ட்ரெய்லரா பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் மொமெண்ட்ல இருந்து, அதாவது நான் லிட்டரலி எப்படி பாக்குறேன்னா, தளபதி விஜய் வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல பேசினா எப்படி பேசுறேன், அந்த ஃபார்மேட்ல அந்த ட்ரெய்லர் அமைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட். ஏன்னா நிறைய இடத்துல தளபதி ஃபைடு மொமெண்ட்டை பார்க்க முடியுது, இன்க்ளூடிங் த வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் த ட்ரெய்லரே வந்து தளபதி ஃபைடு மொமெண்ட் தான். நண்பா நண்பி அப்படின்னு தளபதி சொல்ற மாதிரியே ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க, ஃபுல் ஹெச்டியில் வச்சுக்கோங்க, பிரைட்னஸ் செட்டிங், இதெல்லாமே தளபதி நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணா, கம்யூனிகேட் பண்ணா எப்படி இருக்கும், நண்பா நண்பி அந்த வார்த்தை போட்டு ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், அப்படியே கடைசி ஃப்ரேம் போனீங்கன்னா ஐ எம் வெயிட்டிங்னு போட்டு முடிக்கிறதா இருக்கட்டும், அது வரைக்கும் கம்ப்ளீட்டா ட்ரெய்லர் இஸ் பியூர்லி ஃபார் தளபதி ஃபேன்ஸ். தளபதி ஃபேன்ஸ்க்கான மிகப்பெரிய ட்ரீட். சொல்ல போனா, அதாவது அந்த க்ரூவில் இருக்க ஒவ்வொருத்தருமே தளபதியோட ஃபேனா இருந்தா ஒரு அவுட் எப்படி வருமோ அதை ரொம்ப அழகா எக்ஸப்ஷனலாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்க்ளூடிங் மேக்கர் பிரபு சார், ப்ரொடியூசர் கல்பாத்தி அர்ச்சனா மேம், எல்லாருமே சொல்ல போகிறேன். எல்லாருமே விஜய் ஃபேன்ஸுங்கும் போது அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெய்லரை நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த நண்பா நண்பி மொமெண்ட்டை கடந்து அப்படியே அடுத்து வந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த அண்ணன் வரார் வலிவுடுன்றது கிட்டத்தட்ட விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம குருவி படத்துலேயே அதை பார்த்துருக்கோம். டன்னா நாதர்னா பாட்டில் வந்து ஸ்நேகிதக்காரர் ஓடுறப்போ அண்ணன் வர இருப்பாரு அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறதுல இருந்து மாஸ்டர்ல தொடர்ந்து வந்து இப்போ இந்த இடத்துல கோட்லையுமே வந்து டெக்ஸ்டாவே வந்திருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் பார்த்து முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு போடும்போது, நான் எந்த ட்ரெய்லருமே அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. இங்கேருந்து பாருங்களா ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வந்து ஒரு ஃபேன் மொமெண்ட்டா, ட்ரிபியூட் வீடியோ ஃபார் தளபதின்னு கொடுத்த மாதிரி ரொம்ப அழகா ஒரு செய்கை தான் அது. அதுக்கப்புறமா இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட்ஸ்ன்னு சொன்னதுக்கு அப்புறமா எப்போவுமே ஒரு ட்ரெய்லர் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதர் சவுண்ட் பேட்டர்னில் கட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் பேட்டர்னில் கட் பண்ணியிருப்பாங்க, நரேஷன் பேட்டர்னில் கட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே சேர்ந்த ஒரு ட்ரெய்லராக தான் கோட் படத்தோட ட்ரெய்லர் நான் பார்க்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட் முடிச்சதுக்கப்புறமா ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கும். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இந்தியன் ஃப்ளாகோட இந்தியன் டெலிகேட்ஸ் வர மாதிரியோ இல்லை இந்தியன் பியூரோக்ராட்ஸ் வர மாதிரியோ ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும். அதை தாண்டி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராஃப் ரைஸ் ஆகும் பொழுது நரேஷன் பார்ட் டக்குன்னு வந்துடும். ஏன்னா பிரசாந்த் அவர்கள் வந்து நரேட் பண்ணியிருப்பாரு 68 சக்ஸஸ்ஃபுல் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி, நிறைய ஒரு ஸ்பை, ஹாஸ்டேஜ் நெகோஷியேட்டர், இது எல்லாத்தையும் சொல்லி வரும்போதே த பெஸ்டஸ்ட், த கோட் ஆஃப் சாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாட்ஸ் அதை பல விதத்தில் நம்ம பேசியிருக்கோம். சாட்ஸ்னா என்னன்னு வெங்கட் பிரபு அவர்களே ஒரு ட்வீட்டும் போட்டிருக்காரு, அதை பற்றியும் பேசியிருக்கோம். ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், அதுதான் சாட்ஸ். இந்த சாட்ஸினுடைய ஏஜென்ட் தான் தளபதி விஜய் அவர்கள். ஸோ அவர் பேர் என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். தளபதி விஜய் அவர்கள் அப்படிங்கும்போது நம்ம ரா அதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்தியாவில் ரிசர்ச் அனாலிசிஸ் விங் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு, எக்ஸப்ஷனல் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ், அதெல்லாம் நம்ம த்ரூ தி ஏஜஸ் ஆஃப் தமிழ் சினிமா பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். சர்தார்ல காட்டியிருக்காங்க, விக்ரம்ல காட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சாட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் புதுமையா இருந்தாலுமே எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் கொண்ட ஒரு ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றதே அந்த இடத்துல கன்வே ஆயிடுது, முடிஞ்சிருது. இவங்க எல்லாத்தையும் விட மேலே அப்படின்னு சொல்லும்போது எதையுமே, அதாவது உயிரை கூட மதிக்காம பெருசா எடுத்துக்காம they'll protect the people from terrorism அப்படின்றது அந்த இடத்துல கன்வேலாம் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருந்த ஒருத்தர் தான் உங்களை இந்த ஸ்குவாட்ல லீட் பண்ண போறாரு அப்படிங்கும் பொழுது, அதுக்கு மேல அந்த கேரக்டருக்கான ஒரு ஹை ரைஸ் தேவையா அப்படின்னா அதுவே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுத்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த சாட்ஸனுடைய ஒரு டோர்ல இருந்து விஜய் ஸ்லோமோல வாக் பண்ணி ஒரு சூட் போட்டு வாக் பண்ணி வரும் பொழுதே அந்த இடத்துல எனக்கு ஹை ரைஸ், இந்த கேரக்டர் யாரு, இது என்ன பண்ணும், இதோட பேக்ரவுண்ட் என்னன்றது எனக்கு முதல் 40 செகண்ட்லேயே எனக்கு கன்வே ஆயிடுச்சு, கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை தாண்டி அடுத்து ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்ஸ் வருது. இந்த படத்தில் என்னென்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லையும் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரொட்டஸ்ட் ஃப்ரேம்லையும் உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சா கிட்டத்தட்ட இந்த படத்துடைய பிளாட் என்ன அப்படின்றத உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த முதல் 40 செகண்ட்லேயே இந்த கோட் படத்தில் என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரி
நம்மளை வந்து கூஸ் பம்ப் மொமெண்டா தளபதி ஃபைட் மொமெண்டா காட்ட போறாங்கன்றது கிளிம்ஸா காட்டிட்டாங்க. ஏன்னா நடுவில் ஒரு பர்த்டே, விஜய் சாரோட பர்த்டே அன்னைக்கு ஒரு நிமிஷம் கிளிம்ஸ் ஒன்று வந்து இருந்தது கோட்டுக்கு. அதுலோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நம்ம எல்லாமே ஓவரா என்ஜாய் பண்ணி ஒரு கனெக்டபிளா ஃபீல் பண்ணோம் இல்லையா? அது வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. அதை தாண்டி இன்னும் படத்துல என்னென்ன இருக்குன்றதெல்லாம் கனெக்ட் ஆச்சு. உதாரணத்துக்கு ஒரு பில்டிங் மேல இருந்து குதிக்கிறது, ஒரு பில்டிங்ல தொங்கிட்டு ஓட்ட போட்டு அந்த ஆஃபீஸ்க்குள்ள என்டர் ஆகிறது, ஹெலிகாப்டர்ல இருந்து குதிச்சு ட்ரெயினுக்குள்ள போயிட்டு சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்காங்கன்றது முதல் 40 செகண்ட்ல நமக்கு அப்ரப்டா காட்டிட்டாங்க. இதெல்லாம் தான் படத்துல இருக்கும், இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க அப்படிங்கும் போது படம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுக்க போகுது, எந்த அளவுக்கு இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் படத்தை என்ஹான்ஸ் பண்ணி காட்ட போகுதுன்றது நமக்கு அந்த இடத்துல கன்வே ஆகிடுது. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணா லைலா அவர்களோட போர்ஷன் உள்ள வருது. ஸ்லேஹா அண்ட் லைலா இவங்க 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன், ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ். கவலைப்படாதீங்க, பேபி ஹெல்த்தியா தான் இருக்குன்னு சொல்லும் போது அப்படியே கட் பண்ணா சின்ன சின்ன கண்கள், அந்த சாங்களுடைய மாண்டேஜ் நம்ம கண்மடி வந்து போகுது. அந்த பிரெக்னெண்டா இருப்பாங்க விஜய் சார் வந்து பேங்காக்ல ஹாலிடே ஃபேமிலியோட, ஒரு ஃபேமிலி மேன் அந்த கேட்டகரியில் எப்படி அவங்க டேஸ் என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த ஷார்ட்ஸ் அப்படியே வந்து போது. இந்த கன்வேயல் இந்த சீன்ல ரொம்ப அழகா தெரிய வருது. அதை கதை அப்படின்னு நகரும் போது அவங்க சொல்றாங்க, எனக்கு குழந்தைய பத்தி கவலை கிடையாது, எனக்கு காந்தியை நினைச்சாதான் பதட்டமா இருக்கு, அலூஃபா இருக்காருன்னு ஓப்பன் பண்ணும்போது தான் இந்த இடத்துல கேரக்டர் பேர் வந்து ரிவீல் ஆகுது. அதாவது இந்த சாட்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய தளபதி இருக்கார் இல்லையா, அந்த ஏஜென்ட் தளபதி, அவருடைய பேர் வந்து காந்தி அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. பட் இதுக்கு முன்னாடியே விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 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 சஜஷன் ஷாட்ல காந்தியோட ஃபேஸ், அதாவது மகாத்மா காந்தியோட சிலை வந்து சஜஷன்ல இருக்கும். ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், ஒரு ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ல வந்து ஒரு ஊரை காட்டுவாங்க. மேபி அந்த இடத்துல விஜய் சாரோட இன்டர்வா கூட இருக்கலாம். ஸோ அந்த இடத்துலயே வந்து விஜய் சாரோட பேர் இதுதான்றதை விஷுவலா காட்டினதுக்கு அப்புறமா இங்க ஸ்னேகா ரிவீல் பண்றாங்க. அவரோட காந்தி அப்படின்ற பேர் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு குறும்புத்தனமான விஜய் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பல படங்கள்ல பார்த்துருக்கோம். விஜய் சார் சொல்ல போனா கியூட் சார்மிங் அப்படின்ற பேர் வந்ததுக்கு காரணமே இந்த குறும்புத்தனமான செயல் தான். உதாரணத்துக்கு தெரி படத்துல வந்து ராதிகா மேம் கிட்ட பேசும்போது விஜய் சார் சொல்லும், அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு சீன் வரும் இல்லையா, அந்த மாதிரியான கிளிம்சஸ் வந்து இந்த போர்ஷன் அடுத்த ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஆஃப் த ட்ரெய்லர்ல பார்க்க முடியுது. அதாவது ஏதாவது நைட்டு பொண்ணுங்க கூட சவகாசம் வச்சுட்டு இருக்காரான்னு ஸ்னேகா சொல்லும் போது சில்லிகள் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ஒரு கியூட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த கியூட்னஸ் தளபதியோட ஜோனும் கூட. எப்படி நம்ம ஆக்ஷன்ல செலிப்ரேட் பண்றோமோ இந்த கியூட்னஸ் தளபதி ஜோனுன்றதையுமே அவர் ரொம்ப அழகா அதில் காட்டியிருப்பாரு. ஆனால் அதை தாண்டி சின்ன சின்ன கிளிம்ஸ் ஆஸ் அ ஃப்ரெண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜிந்தகி நான் மிலேகி டோபாரா படத்துல வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இந்த அளவுக்கு ஃபாரின் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, ஹாலிடே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஜோன்ல அடுத்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் ஆஃப் த ட்ரெய்லர் வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வே ஆஃப் ஸ்டைல் என்னென்ன பண்றாங்க அப்படின்றத அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஒரு டவுன்ஃபால் தான் இது இந்த இடத்துல. பொதுவாகவே இந்த சினிமாவில் சொல்றதுன்னா இன்ட்ரெஸ்டெல்லாரில் கூட வரும், ஒரு ஃபாஸ்டான ஒரு ஆக்ஷன் கட்டை காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் இருக்கும் அந்த இடத்துல. அந்த ட்ரோனை சேஸ் பண்ற சீன் அது எல்லாத்தையும் ஒரு சின்ன டிப் இருக்கும். அப்படின்னாலே அடுத்து காட்ட போற சீன் வந்து எலிவேட்டடா இருக்க போது மாசா காட்ட போறோம் அப்படின்றத ஒரு எடிட் பேட்டர்னாக வச்சிருப்பாங்க. அதுதான் ட்ரெய்லர்லையும் பார்க்க முடியுது. ஒரு ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் 40 செகண்ட்ஸ் ஆக்ஷன், அடுத்த ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து ஃபேமிலி மேனா விஜய் எப்படி இருக்க போறாரு அப்படின்ற ஒரு டவுன்ஃபால். திரும்ப அப்படிங்கும்போது இது ஆக்ஷன் கிடையாது, இதை விட பிரம்மாண்டமான ஆக்ஷன் அடுத்த ஹாஃப் ஆஃப் த ட்ரெய்லர்ல இருக்குதுன்றதோட கன்வேயல் தான் அது. அதுக்கப்புறமா திரும்ப அந்த ஆக்ஷன் வரும்பொழுது விஜய் சாரோனுடைய சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ், சிக்னேச்சர் மூவ், சிக்னேச்சர் ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஒரு கிக்கா இருக்கட்டும், அந்த கிக்கை அவர் பண்றது நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். இதுலையுமே சிக்னேச்சர் கிக்கா அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பொதுவாக படமா டிராவல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் ரிப்பீட்டேட்டிவாக உங்களால் பார்க்க முடியும். குறிப்பாக மோகன் சாருக்குள்ள 2 டிரான்சிஷன் உங்களால் பார்க்க முடியும். முதல்ல அடிப்பட்டு கீழே கிடக்கிற ஒரு மோகன் சார் இருப்பார், அதை தாண்டி நான் அனுபவிச்ச வழியே காந்தி அனுபவிக்கணும் போது அந்த இடத்துல ஒரு ரிவெஞ்ச் இருக்கு, இவர் தான் மேஜர் ஆன்டகனிஸ்ட் அப்படின்றத ரிவீல் பண்ற போர்ஷனாக இருக்கட்டும் ரொம்ப ஆப்டா அந்த ட்ரெய்லர்ல உட்காந்துருக்குன்னு தான் சொல்லணும். அதை தாண்டி ஒரு நாட்கள் போக போக மோகன் சாரோட ஏஜ் அதிகமானதுக்கு அப்புறமாவுமே அந்த ரிவெஞ்ச் தொடருது அப்படிங்கும்போது ஒரு டயலாக் ஒன்று வருது. அந்த இடம் தான் இந்த என்டையர் ட்ரெய்லர்ல ஒரு மாதிரி கன்ஃபியூசிங் ஸ்டேட்டா இருக்கு. படத்துல எப்படி காட்ட போறாங்க, என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்ற ஒரு கேள்வி அதிகமாகுது. எல்லாருமே காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கோம், காந்தியே வேஷம் போட்டு இப்பதான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு கன்வியல் வரும்போது அப்ப அந்த வேஷம் போட்டது யாரு, என்ன வேஷம், எதுக்காக அப்படின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி வருது. இதுதான் இந்த படத்தினுடைய கனெக்டபிளாகவும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கிறதுக்கான காரணமா நான் பார்க்குறேன். ஸோ ட்ரெய்லர்ல என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் முடிஞ்சு, இந்த கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர்ன்றதையுமே சொல்லியாச்சு, எவ்வளோ பிளேஃபுல் எவ்வளோ சீரியஸான ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் காட்டியாச்சு. இப்போ அடுத்து என்ன காட்டணும் அப்படின்னா தி ஆக்சுவல் பிளாட், மெயினான பிளாட் என்னவா இருக்கும் படத்துல அப்படின்றத ட்ரெய்லர்ல கன்வே பண்ணோம். அந்த இடத்த ஓப்பன் பண்றதுக்காக ஜெயராம் அவர்களோட கேரக்டர் வருது. அவரு சொல்லும் போதே சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஓப்பனிங் கொடுக்குறாரு. அப்படியே ஒரு இன்டர்கட்ல பார்த்தோம்னா சேப்பாக்கம் ஸ்டேடியமுக்கு வெளியே ஒரு பிரிட்ஜில் கோவத்துக்குள்ள ஒரு ஒரு பொருளை தூக்கி போடுறாங்க.
அது என்ன பொருள், அதுதான் பாமா இல்லை டெட்டனேட்டரா அப்படின்றது தெரில. பட் ஒரு விஷயத்தை தூக்கி போடுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம், அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் மக்கள் பார்க்க வராங்க, அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் நடக்க போகுது, அதை தடுக்கிறதுக்காக சாட்ஸ்ல இருந்து வந்த ஏஜென்ட் தான் காந்தி அப்படின்ற ஒரு கன்வேயல் ரொம்ப கிளியரா நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேடியம்ல நிறைய ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேடியம் வந்து ஒரு ப்ரிடாமினன்டான ரோல் பிளே பண்ண போது, எய்தர் அது இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கலாம், இல்லை ஒரு கிளைமேக்ஸ் போர்ஷனாக இருக்கலாம். அப்படின்றதுக்காக நிறைய ஷார்ட்ஸ் உங்களால் அந்த கிரிக்கெட்டோட கனெக்ட் பண்ணி, சென்னை சூப்பர் கிங்ஸோட கனெக்ட் பண்ணி நிறைய ஷார்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு விஜய் சாரே வந்து ஒரு டிஷர்ட் போட்டு வர்ற எல்லோ டிஷர்ட்ல டெஃபினெட்லி நாட் அப்படின்ற ஒரு கோட். அதாவது கோட் படத்துல கோட் சொன்ன டைலாக டிஷர்ட்டா பிரிண்ட் பண்ணி இன்னொரு கோட்டு போட்டு வந்தது இந்த படத்துல, இந்த ட்ரெய்லர்ல நம்மளால பார்க்க முடியுது. ஆப்வியஸ்லி தோனி அண்ட் விஜய் அவர்கள். ஸோ இது எல்லாத்தையும் கன்வேயல் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அதே ஸ்டேடியம்ல பிரேம்ஜி ஓடுறாரு, சைடில் அன்புடன் தேங்க்ஸ் அப்படின்றது எல்லாமே ஒட்டியிருக்காங்க. ஆப்வியஸ்லி கிரிக்கெட் கன்வேயல், சிஎஸ்கேவோட கன்வேயல் இதெல்லாமே இருக்குது. அண்ட் அகெயின் கடந்து வந்தோன்னா த ரூஃப், கிரிக்கெட் ஸ்டேடியமோட ரூஃபில் ஒரு ஆக்ஷன் பிளாக் நடக்குது. பைக் ஒரு இடத்துல பறந்து வந்து லேண்ட் பண்ணிட்டு ரூஃபில் சண்டை போடுறாரு. அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கேம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது. அதாவது கேம் டிஸ்டர்ப் ஆகாமல் போயிட்டு இருக்கு, ஆடியன்ஸ் எல்லாம் கேம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்கள டிஸ்டர்பே பண்ணாத அளவுக்கு இந்த இடத்துல ஒரு 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 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம்ன்றது திரும்ப ஒரு கன்வேலாக அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஸோ இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம், பாம் பிளாஸ்ட்டு இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நடுவில் ஒரு பஸ் அதிகமாக வந்துட்டே இருந்தது. என்னன்னா கோட் படத்தில் இன்னும் 3 பேர் நடிக்கிறாங்க, ஒரு ஸ்பெஷல் அப்பீரன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. நன் அதர் தேன் MS தோனி, ரவீந்திர ஜடேஜா அண்ட் சுரேஷ் ரெய்னா. இவங்க 3 பேருமே வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க, கேமியோ பண்ணுறாங்கன்ற ஒரு பஸ்ஸுமே வந்துருந்தது. ரீசெண்டாக நம்ம அஜ்மல் அவர்களை வந்து இன்டர்வியூ நம்ம SS மியூசிக்லேயே எடுக்கும் போது அது ஒரு கேள்வியாக வச்சுருந்தோம். இவங்க 3 பேர் கோட்டில் இருக்காங்களா அப்படிங்கும்போது மறுக்கவும் இல்லை, ஆமானும் சொல்ல, படத்தை பாருங்க அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த இடத்துலேயே நமக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னும் அதிகமாகுது. ஏன்னா சுரேஷ் ரெய்னா, MS தோனி அண்ட் ரவீந்திர ஜடேஜா, இதை தாண்டி விஜய் சார் இருக்கிறாரு. இந்த 3 பேர் இல்லாமல் விஜய் சார் மட்டும் இருந்தாலே இந்த படம் ஹைப் தான். இதில் இன்னும் 3 பேர் ஆட் ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது இது இன்னும் ஹைப். அப்படிங்கும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் into 3 into 4 அப்படி போயிட்டே தான் இருக்குது. ஆல் ஓவர் த வேர்ல்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ்மே வில் கெட் அசோசியேட்டட் வித் த ஃபிலிம் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. அந்த இடத்துலேயே இந்த படம் இன்னும் ஹை ரைஸாக வர ஆரம்பிக்குது. ஒருவேளை 3 பேருமே படத்தில் இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த அந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அந்த சீன் இருக்குல்ல, அந்த சீன் வில் பி டாப் நாச் சீன் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அந்த ஜோன் தான் அது. வெங்கட் பிரபு அவர்களுடைய ஜோனும் கூட. கிரிக்கெட்ன்றது அவருமே சிஎஸ்கே ஃபேன்ன்றது நமக்கும் தெரியும். இன்னொன்று சென்னை சூப்பர் கிங்ஸோட இனிஷியல் ஸ்டேஜஸில் பிராண்ட் அம்பாசிடராக விஜய் சார் இருந்திருக்காரு. ரீசெண்டாக தோனி வந்து விஜய் சாரை மீட் பண்ணியிருக்காரு கேரவனில். அந்த இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நடக்குமோ, நடந்தால் நல்லா இருக்குமோன்ற ஆசையும் எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்குது. பொதுவாக விஜய் சார் படங்களோட ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஹூக் டைலாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஹூக் டைலாக் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறும். படத்தில் அந்த டைலாகோட பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்க போகுதுன்றது எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு லியோவில் பிளடி ஸ்வீட்டாக இருக்கட்டும், இல்லை மாஸ்டரில் வந்து அன்னையார் தளபதின்ற பேட்டர்னில் எடிட்டை கட் பண்ணதாக இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு படங்களில் ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, துப்பாக்கியில் வந்து ஐம் வெயிட்டிங், கத்தியில் தொடர்ந்து வந்தது, மாஸ்டர்லேயுமே அது வேறு மாதிரி ட்வீட் பண்ணியிருப்பாங்க இன்ட்ரோல் பிளாக்ல. இது ஒன்றுமே மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. படத்தில் எங்கே அந்த ரோல் பிளேஸ் ஆக போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த மாதிரி இந்த ட்ரெய்லரில் ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஒரு ரேண்டமான ஒரு சிங்க்னு வைங்களேன். பார்க்கும்போது இது எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு யோசிக்கும் போது தான் விபியோட படத்துலேயே இன்னொரு படத்தில் அது இருக்குது. கண்ணாடி முன்னாடி விஜய் சார் நின்றுட்டு இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன்னு ஒரு டைலாக் சொல்லுவார். அதை அப்படியே கட் பண்ணி பார்த்தோன்னா மங்காத்தா படத்தில் அஜித் அவர்கள் சொல்கிறக்கூடிய டைலாக். அதாவது த்ரிஷா வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி ராய் இருக்கும்பொழுது அவர் ரியலைஸ் பண்ணி சொல்கிறாரு இல்லையே, அதே மாதிரியான ஒரு டிரான்சிஷன் தான் இங்கே இருக்கும். பட் விஜய் சார் அதை வேறு மாதிரி பண்ணியிருப்பார். ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்றது தான் சொல்லணும். ஒரு சிங்க் தான் அந்த இடத்துல. ஸோ இதை தாண்டி டைலாக்ஸ்ன்னு வரும்பொழுது எந்த டைலாகுமே இந்த படத்தில் விஜய் சாரோட மாஸ் மொமெண்ட்டை அவரே ஏற்றி விடுற மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. ஆனால் கூட இருக்க சப்போர்ட்டிங் ரோல்ஸ் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான விதத்தில் அமைஞ்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ட்ரெய்லரோட செகண்ட் ஹாஃபில் வரும்பொழுது விஜய் சார் கேட்பார், ஸ்குவாட் அவுட்டர் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறீங்களான்னு ஒரு கன்வேயில் வரும்போது லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்னு சொல்லிட்டு YG மகேந்திரன் அவர்கள்ட்ட இருந்து ஒரு டெலிவரி வரும்போது ஒரு இன்டர்கட்டில் இப்போ அண்ட் பாஸ்ட் இது ரெண்டுமே கட் ஆகி வரும். அந்த ஜோன்லேயே முடிஞ்சு இந்த கேரக்டர் என்னெல்லாம் பண்ணும், வாட் திஸ் கேரக்டர் இஸ் கேப்பபிள் ஆஃப் அப்படின்றது அந்த இடத்துல ரிவீல் ஆகிடுச்சு. மோர் தேன் தளபதியோட மொமெண்ட்டை அவர் என்ஹான்ஸ் பண்ணாமல் இன்னொரு கேரக்டர் மூலமாக என்ஹான்ஸ் பண்ணும்போது அதோட வெயிட் இன்னும் டபுள் டைம்ஸ் அதிகமாகுது அப்படிங்கிறது கிளியராக கன்வேயலாக தெரிஞ்சுது. ஸோ இதை தாண்டி இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி கோட்டினுடைய ஒரு 3 சிங்கிள் வந்திருந்தது. விசில் போடாக இருக்கட்டும், சின்ன சின்ன கண்களாக இருக்கட்டும், அடுத்து அந்த ஸ்பார்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு விதத்தில் இந்த பாட்டு வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவாக இருந்தது, மிக்ஸ் அண்ட் மேட்சஸ் ஆஃப் ரிவ்யூவாக இருந்தது, ஒன்றுக்கு ஒன்று பரவாயில்லன்றது, அதுக்கு இதே பரவாயில்லன்ற மாதிரி நிறைய பேச்சுகள் வந்தது. யுவன் சங்கர் ராஜா பற்றி நிறையா ட்ரால்ஸ் பண்ணி வந்துட்டே இருந்தது இல்லையா. அப்படியே கட் பண்ணால் ட்ரெய்லர் வரும்பொழுது என்ன மாதிரி மியூசிக் இதில் இருக்க போகுது அப்படின்ற பதட்டம் அதிகமாக இருந்தது, எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாக இருந்தது.
ஸோ ட்ரெய்லராக பார்க்கும்போது இந்த ஓஎஸ்டி இருக்குல்ல, ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக், இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது. ட்ரெய்லர் கட்டில் எங்கேயுமே சாங் பிளேஸ்மெண்ட் இல்லவே இல்லை. பியூரா த பிளாட், கேரக்டர், லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் த ஹை மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கே தவிர எங்கேயுமே இந்த சாங் அவங்க இன்டெகிரேட் போய் பண்ணல. அதர் தேன் தட் இந்த சவுண்ட் ட்ராக்ல பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. அகைன் லைன் வில் ஆல்வேஸ் பி எ லைன் படத்தில் சொல்கிற மாதிரி, ட்ரெய்லரில் சொல்கிற மாதிரி த கிங் வில் ஆல்வேஸ் பி எ கிங் அப்படின்றத யுவன் சங்கர் ராஜா ஆப்வியஸ்லி அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப எக்ஸப்ஷனலாக சவுண்ட் பேட்டர்னில் இந்த கட்ஸ் பிளேஸ் ஆயிருந்தாலும் எந்த சீனுக்கு எது வேணும் அப்படின்றத கரெக்டாக மெஷர் பண்ணி அழகாக கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. And again, the most anticipated moment of the trailer, obviously, இளைய தளபதி. The de-aging technology விஜய் அவர்களை சின்ன வயசுல காட்டினது அப்படிங்கும் போது ஏற்கனவே திரும்ப சொல்ற மாதிரி ஸ்பார்க் பாட்டில் திரும்ப அந்த de-aging டெக்னாலஜியில் வரக்கூடிய விஜயை பார்க்கும் பொழுது நிறைய பேர் பேசினது அனிமேஷன் மாதிரி இருக்கு, ரொம்ப பேச்சஸ் தெரியுது. நம்மளோட ரிவ்யூலே கூட சொல்லியிருந்தோம், அந்த de-aging வந்து மூவ் ஆகும்போது ரோட்டோ தப்பா இருக்கு, கொஞ்சம் கிளிச் தெரியுது அப்படின்றத நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுவுமே ஒரு பதட்டத்தோட இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது de-aging தப்பாவே இல்லை, ரொம்ப நீட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக 3 phases ஆஃப் விஜய் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு வயசான கேரக்டரான இருக்கக்கூடிய விஜய், ஒரு மிடில் ஏஜ் கேரக்டரில் இருக்கக்கூடிய விஜய், அண்ட் ரொம்ப குட்டியாக நம்ம நாளை தீர்ப்பிலாம் வரக்கூடிய விஜய் எப்படி இருப்பாரு அந்த மாதிரி இருக்கு. இந்த 3 விஜயுமே வயசான காலத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்ற அந்த கன்வேலுமே இருக்கு. ஸோ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 6 வே ஆஃப் விஜய் உங்களால் அந்த படத்தில் பார்க்க முடியாது. 3 கேரக்டர் தான், டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் அப்படிங்கும்போது 6 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் விஜய் உங்களால் பார்க்க முடியும். ஸோ de-aging அப்படிங்கும்போது தப்பாகவே தெரியல, ரொம்ப நல்லா அழகாக இந்த இடத்துல ட்ரெய்லரில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் படம் ஐமேக்ஸ்லையுமே ரிலீஸ் ஆகும்போது அந்த ஸ்க்ரீனில் அவ்வளோ பெருசாக ப்ளோ அவுட் பண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும்ன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. இந்த இடத்துல இன்னும் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகுது. ஸோ இந்த de-aging 2 விஜய், ஏஜென்ட், பையனுக்கு ஒரு அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை, பையன் ஹெல்ப் பண்ண வர்றது, இது எல்லாத்தையும் கன்வே பண்ணி பார்க்கும்போது இந்த கோட்டோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும்போது இன்னொரு விஷயமுமே ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்குது. என்னன்னா, கோட் படம் வந்து ஜெமினி மேன் படத்துடைய இன்ஸ்பிரேஷன், அதை அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜெமினி மேனுக்கும் கோட்டுக்கும் எந்த அளவுக்கு சிமிலாரிட்டிஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது வருது அப்படின்னு போகும்போது ஒரே ஒரு சீன்ல என்னால் சிமிலாரிட்டி கண்டுபிடிக்க முடியுது. பையன் விஜய் அப்பா விஜய்கிட்ட சொல்லும்போது, இல்லப்பா யூஆர் இன் டேஞ்சர் அப்படிங்கும்போது, உங்களால் முடியலன்னா சொல்லுங்க, நான் இதை பண்ணுறேன், நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு விஜய் சாரோட இளைய தளபதி கிட்ட சொல்லும் போது இதே மாதிரி கன்வேயல் ஜெமினி மேன் படத்துலையுமே இருக்கும். அதாவது க்ளோன் பண்ண வில் ஸ்மித் வந்து கொஞ்சம் வயசாக இருப்பார், ஒரு ஏஜென்ட்டாக இருப்பார், அதுலேருந்து வெளியே வந்திருப்பார், ரிட்டையர் ஆகி. அதே ஸ்கில் செட், அதே டேலண்டோட இருக்கக்கூடிய இன்னொருத்தரை க்ளோன் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க. இந்த க்ளோன் வந்து நெகட்டிவாக இருக்கும், இந்த ரிட்டையர் ஆன ஏஜென்ட் வந்து பாசிட்டிவான கேரக்டராக இருக்கும். இவங்க 2 பேரும் ஒரு பாயிண்ட்ல சந்திக்கும் போது நீ தான் நான் தான் நீ அப்படின்றத கன்வே ஆகி 2 பேருமே சேர்ந்து உன்னால முடியலன்னு நான் பண்றேன் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து அந்த ஆன்டகனிஸ்ட்டை அழிக்கிற அந்த மொமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸை வந்து இந்த ட்ரெய்லர்லையும் பார்க்க முடியுது. ஒருவேளை அதுதானா அப்படின்றத படம் பார்த்தா நம்மளால கிளியர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். அதையும் தாண்டி இந்த கோட் படத்தோட ட்ரெய்லர் தமிழ்ல பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஹிந்தியில பார்க்கும்பொழுது, ஹிந்தியில கம்ப்ளீட்டா எண்டிங்கே வேற ஒன்றா இருக்கு. இப்போ நீங்க தமிழ்ல பார்க்கும்போது கில்லி படத்துல ஒரு சீனை ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க, மருதமலை மாமணியை சாங் வச்சு ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. அதே ஹிந்தி கட்டு பார்க்கும்பொழுது ஒரு சர்வர் ரூம், அந்த சர்வர் ரூம்ல ஏதோ ஒரு டேட்டா தெஃப்ட் பண்றாரு, விஜய் சார் தான் ஒரு டேட்டா தெஃப்ட் பண்றாரு, இல்லை ஒரு ஹேக்கிங் ப்ராசஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தேர் அப்படிங்கும்போது ஜெயராம் சார் கீழ இருந்து ஒரு காலில் சொல்லுவார், மாதிரி செக்யூரிட்டிஸ் வந்து ஃபுல்லாக சுற்றிட்டாங்க, டவர் ஃபுல்லாக சுற்றிட்டாங்க, ஸோ சீக்கிரம் வெளியே வந்துட்டு உனக்கு வேறு ஏதாவது பிளான் பி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது விஜய் சார் சொல்லுவார், எனக்கு பிளான் பி மட்டும் இல்லை பிளான் Z வரைக்கும் நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவ்வளோ பிளான்ஸ் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி கன்வேயில் இருக்கும். அது முடிச்சுட்டு வரும்போது ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட்டு, ஒரு மிட் ஆங்கிளில் மிஷன் இம்பாசிபிளோட தீம் மியூசிக்கை அவர் வாயிலே அப்படியே பாடிட்டே வர மாதிரி ஒரு போர்ட்ரேல் வச்சுருப்பாங்க. அகெயின் கடைசியாக வந்த மிஷன் இம்பாசிபிள் பார்ட் 4 கோஸ்ட் ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, அந்த கோஸ்ட் ப்ரோட்டோகாலோடய ஒரு சில சிமிலாரிட்டிஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அகெயின் சர்வர் ரூமில் ஒரு டேட்டா தெஃப்ட் சீன் அதுலேயுமே இருக்கும். வெங்கட் பிரபு ஆப்வியஸ்லி வெரி பிக் ஃபேன் ஆஃப் மிஷன் இம்பாசிபிள்ன்றது அடிக்கடி அந்த இடத்துல சொல்லிகிட்டே தான் இருந்திருக்காரு. அந்த தாக்கத்தை உள்ளே வச்சிருக்காரு. நீ என்னடா சொல்கிறது மிஷன் இம்பாசிபிள், நானே மியூசிக் போட்டுறேன்டா அப்படின்றத ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக, விஜய் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற ஃபேன் பாய் மூமெண்ட்டாகவும் அமைஞ்சிருக்கு. மிஷன் இம்பாசிபிள் நான் பார்த்து ரசித்த படத்தை என் படத்துலையுமே வைக்கணுன்ற ஒரு சாலிட் கன்வேலுமே இந்த இடத்துல கிளியராக தெரிய வருது. ஸோ அதே பார்ட்டை இங்கே தமிழ்லேயே வச்சுருந்தா இன்னும் கனெக்டபுளாக இருந்திருக்கும் அப்படின்றது தனிப்பட்ட கருத்து. பட் ஸ்டில் அகெயின் அ கியூட் அண்ட் சார்மிங் விஜய் இன் தி எண்ட் ஆஃப் தமிழ் ட்ரெய்லர் இஸ் ஆல்சோ விஷுவல் ட்ரீட் டு வாட்ச். இவ்வளோ முடிஞ்ச வருமா கடைசியில் இந்த ஐ எம் வெயிட்டிங் தளபதியோட சிக்னேச்சர் டயலாகாகவே மாறிடுச்சு. தொடர்ந்து 3 படத்தில் ஐ எம் வெயிட்டிங் சொல்லியிருந்தாரு. 4வது படத்தில் விஜய் சேதுபதி ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லும் போதுமே அதுக்கு ரிப்ளையாக அவர் கொடுத்துட்டு இப்போ கோட்டுக்கு திரும்ப ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கும்போது இந்த ஐ எம் வெயிட்டிங் பிளேஸ்மெண்ட்டாக எங்கே இருக்க போகுது அப்படின்றது ஒரு டவுட். ஒருவேளை இப்படி இருந்தால் அப்படின்னு யோசிப்பேன், தளபதி மீட்ஸ் இளைய தளபதி அதுதான் கோட்டோட இன்ட்ரோல் பிளாக்காக இருந்திருந்தா
ஸ்க்ரீன் வில் பி ஆன் பிளாஸ்ட், ஸ்க்ரீன் செட்ஸ் ஆன் ஃபயர் அப்படின்றது தான் சொல்லணும். அது ஈகராக அவைட்டிங் அதை பார்க்க முடியும். அண்ட் இந்த ஓவரால் ட்ரெய்லரில் என்ன பர்சனலாக பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இந்த டைட்டில் கார்டு 2.5 நிமிஷம் ட்ரெய்லருமே நான் என்ஜாய் பண்ணேன். அதை தாண்டி டைட்டில் கார்டு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக அந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லியோ படத்தோட டைட்டில் கார்டு நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மார்வல் ஃப்ளேவரில் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் விஜய் வந்துட்டே இருக்கும். வந்ததுக்கப்புறமா அது ஆக்சுவல் ஃபுட்டேஜஸ் இருக்கும். அதுலேருந்து தளபதி விஜய் அப்படின்னு வந்ததுக்கப்புறமா லியோவோட பேர் இன்ட்ரோவில் தான் வரும் இல்லையா? ஸோ இந்த படத்தோட, அதாவது இந்த படத்தோட கோட்டோட ட்ரெய்லர் எண்டில் பார்த்தீங்கன்னா அகெயின் டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் தளபதி விஜய். அதுவும் எப்படின்னா, நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து கோட் படத்தில் வரைக்கும் விஜயோடைய டிஃப்ரெண்ட் லுக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரே இடத்துல வச்சு ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் வெக்டர் ஃபார்மேட்டில் கன் அப்படி சுற்றி விடும்போது ஃபேஸஸ் மாறிட்டே இருக்கும், ஏஜிங் மாறிட்டே இருக்கும், ஷேட்ஸ் மாறிட்டே இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லுக்ஸ் ஆஃப் விஜய் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து கடைசியில் கோட்டோட ஃபர்ஸ்ட் லுக் நம்ம பார்த்தோம்ல, அந்த இமேஜ் வந்து நிற்கும் போது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற டைட்டில் போடுறதா இருக்கட்டும். ஸோ ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட், இதுதான் டைட்டில் கோட், அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட டைட்டில் கார்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வேறு சிஜி பண்ணிவிடுங்க. தளபதி விஜய் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இந்த ஃப்ரேம், அதாவது இந்த சீக்வன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தேட்டர் வில் கோ மேட் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அதை தளபதி விஜய் போட்டு வருமா, கோட்டுக்கு தனியாக நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் பண்ணி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இல்லை டெக்ஸ்ட்டாக மட்டும் வச்சா கூட எங்களுக்கு ஓகே தான். பட் இந்த சிஜி இஸ் ஃபார் தளபதி விஜய், நாட் ஃபார் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றது ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் தி ப்ரொடக்ஷன் டீம் அண்ட் தி சினிமா க்ரூ ஆஸ் வெல். ஸோ ஓவராலாக கோட் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனலாக எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லும். இன் ஆல் டர்ம்ஸ், பீட் எடிட்டிங், சவுண்ட், சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன், பெர்ஃபார்மன்ஸ், விஎஃப்எக்ஸ், டிஏஜிங், எல்லாத்துலேயுமே இன் ஆல் ஆஸ்பெக்ட் என்ன அது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கு, என்ன 100% சாட்டிஸ்ஃபை பண்ண வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவைட்டிங் டு வாட்ச் இட் ஆன் தியேட்டர்ஸ். செப்டம்பர் 5 கோட் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்கள் வந்து பூத்து என்னைக்கு இந்த படம் வரும், இந்த ஒரு நாள் 58 மணி நேரம் ஆன மாதிரி இந்த அடுத்து வரப்போகிற இந்த 15 நாள் கிட்டத்தட்ட 15 வருஷம் மாதிரி ஃபீல் ஆகும், ஜஸ்ட் டு விஷுவலைஸ் கோட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ அடுத்து கோட்னுடைய அப்டேட்ஸ்லாம் வரும்போது ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். அடுத்தடுத்த அப்டேட் வரும்போது, அடுத்தடுத்த ட்ரெய்லர் வரும்போது வில் மீட் யூ. அண்ட் திஸ் இஸ் RJ Amuthan. Bye. Admissions open at Sri Venkateshwara Group of Institutions, Pondicherry. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.